குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் எக்கோ மலையின் ரகசியம். மீரா, தேவ் மற்றும் ரகி ஆகிய மூவரும் சிறந்த நண்பர்கள். அவர்கள் எக்கோ மலையின் அடிவாரத்தில் நின்று கொண்டு அதன் உச்சியை அண்ணாந்து பார்த்தார்கள். அங்கே ஒரு மர்மமான குகை இருப்பதாக ஊர் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் அந்த குகையை கண்டுபிடிப்போம் என்று மீரா உற்சாகமாக சொன்னாள். அவர்கள் மலையில் ஏறத் தொடங்கினார்கள். பாதி வழியில் தேவ் மற்றும் ரவிக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. மலை மிகவும் உயரமாக இருக்கிறது. குகை இருட்டாக இருக்குமோ என்று தேவ் கேட்டான். ரவி அமைதியாக தலையசைத்தான். ஆனால் மீரா அவர்களை ஊக்கப்படுத்தினாள். அவர்கள் குகையின் வாசலை அடைந்த போது ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அது யாரோ மெல்லியதாக சிரிப்பது போல் இருந்தது. யார் அது என்று ரவி கேட்டான். மீரா சிரித்து கொண்டே, அது நமது எதிரொலிதான் ரவி என்றாள். குகை உள்ளே மிகவும் இருட்டாக இருந்தது. ரவி பின்வாங்க முயன்றான். அப்போது தேவ் அவனது கையை பிடித்து கொண்டான். பயப்படாதே ரவி, நாம் ஒன்றாக செல்வோம் என்றான் தேவ். அவர்கள் மெதுவாக தங்கள் காலடியை எடுத்து வைத்தனர். குகையின் ஆழத்திற்கு செல்ல செல்ல திடீரென்று ஒரு வெளிச்சம் தோன்றியது. மீரா தனது டார்ச் விளக்கை அணைத்தாள். அங்கே சுவர்களில் ஒளிரும் கற்கள் இருந்தன. அவை நீலம் மற்றும் பச்சை நிறத்தில் மின்னின. மீராவும் ரவியும் அதை கண்டு வியந்தனர். இவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று தேவ் கத்தினான். ஒளிரும் கற்களின் வெளிச்சத்தில் குகை ஒரு மாயாஜால உலகம் போல் தெரிந்தது. மீராவும் தேவும் குகையின் சுவர்களில் இருந்த விசித்திரமான ஓவியங்களை பார்த்தார்கள். திடீரென்று அவர்களுக்கு தூரத்தில் தண்ணீர் விழும் சத்தம் கேட்டது. மீராவும் ரவியும் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினார்கள். குகையின் ஒரு சிறிய இடுக்கில் வழியாக அவர்கள் வெளியே வந்தபோது அங்கே ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருந்தது. அந்த நீர்வீழ்ச்சி வைரங்களைப் போல மின்னியது. அதன் நீர் மிகவும் தெளிவாக இருந்தது. தேவ் மற்றும் ரவி இருவரும் அந்த நீர்வீழ்ச்சியின் அருகில் சென்று அதன் சாரலில் இணைந்தனர். அது ஒரு ரகசிய சொர்க்கம் என்று ரவி மகிழ்ச்சியில் குதித்தான். அவர்கள் மூவரும் இந்த இடத்தில் சிறிது நேரம் விளையாடினார்கள். தாங்கள் காட்டிய துணிச்சலால் தான் இந்த அழகான இடத்தை கண்டுபிடிக்க முடிந்தது என்பதை மீரா அவர்களுக்கு விளக்கினாள். நாம் பயந்து திரும்பி இருந்தால் இதை பார்த்திருக்க முடியாது என்று தேவ் ஒப்புக்கொண்டான். சூரியன் மறையும் நேரம் வந்தது. மீராவும் ரவியும் மற்ற நண்பர்களிடம் இந்த ரகசிய இடத்தை பற்றி சொல்ல உற்சாகமாக மலை இறங்கினார்கள். துணிச்சல் எப்போதும் பகிரத்தக்க அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கே வழிவகுக்கும் என்பதை அவர்கள் அன்று கற்றுக்கொண்டனர். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.